அதாவது பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்ல மழை ஒன்று வரப்போகுது. வானிலையை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே கடல் இந்த பக்கத்தில் பார்த்து வீடே முட்டி கிடக்குன்னா வீடுகளில் இருக்கிறாங்க. இல்லை பள்ளிக்கூடங்கள்லாம் போயிருப்பினோம். இந்த வாய்க்காலும் முட்டி மாட்டு கொட்டியில் என்ன செய்யும்? மாட்டு கொட்டியில் எல்லாம் நிற்குது. அந்த மூலையில் இருக்கு அதுவா இனிப்பா நான் பார்த்துக்கொடுங்க. அப்படியே புதைக்குது சில்லெல்லாம். வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் தானே. அதாவது ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க பேப்பர் சமூக ஊடகங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் சூறாவளி வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குதுண்டு நியூஸ்கள் மற்றது பல சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதற்குரிய முன்னாயத்தை மேற்கொள்கிற பணி மக்களுடையதாகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கோண்டா கிராமத்தை எடுத்து பார்த்தோம்னா கோண்டா கிராமத்தில் இருக்கிற வெள்ளம் அப்படியே நீர் வாய்க்காலில் வந்து குறிப்பாக எங்கே என்ன வாருது? நந்தாள் கிணத்துக்கு, நந்தாள் கேணிக்கும் நந்தாள் குளத்துக்கு தான் பெருசாக வாருது. வந்தன்னா அதில் இந்த நந்தா ஏரியாவுக்கு தான் இருக்கிறார். அண்ணா கொஞ்சம் கதைக்க போகிறோம். அண்ணா வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா நந்தாவில் கிராமம் தான், நந்தாவில் ஏரியா பார்த்துக்கொள்ளுங்கோ. இதில் ஏன் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் சைக்கிள் நிற்குதுண்டா, இதில் குறிப்பாக இந்த ஆட்டோ நிற்கிறதுக்கு அங்கால ஒரு வாகனமும் போயிடாது. அதாவது ஒரு மனுஷன் நடந்து போயிடாது. அங்கே பாருங்க ஒரு அம்மா நடந்து போய் கொண்டிருக்குறா. அவன்ட முழங்கால் அளவு தண்ணி முட்டிட்டுது, வெள்ளம் முட்டிட்டு. இங்கே பாருங்க நீர் ஓடுற போச்சில் அப்படியே போய் அது நந்தாவில் தீர்த்த கணிக்க தான் போகிறது. இதுக்கு அங்கால வாகனமே போகலாது அந்தளவுக்கு. ஏன்டா ஆட்டோ போகணுன்னா சரிக்காத வெளியில் கொண்டு வரது பெரிய சிரமம் பிடிச்ச வேலை. ஆட்டோ மூழ்கி விட்டுரும். பின்னுக்கெல்லாம் பாருங்கள் காட்டிக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி போகிற வேகத்தை. இதில் ஆட்டோ வேன் எல்லாம் சைடில் நிப்பாட்டி கிடக்குது. இதுக்கால அப்படியே இங்கே தண்ணியெல்லாம் போய் இதுக்குள்ளால் அப்படியே இங்கே ஆட்டோ அப்படியே போய் கொண்டிருக்கும். உங்களை வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போயிருக்குது. நல்ல மழை வானிலை இதை பார்த்துக்கொள்ளுங்க. புயல், நல்ல காற்று, சூறாவளி, அதனால் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே அதாவது இந்த மழை வந்து இங்கே நீரோடைகளையும் முட்டி தண்ணி இங்கால வளையுது. இங்கே வரணும். அதாவது இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இங்கே கடையில் எப்படி முட்டி வடையுது மழை தண்ணி பட்டு பாருங்க. நான் காட்டிக்கொள்கிறேனே காட்டக்கூடிய இடங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே அதாவது இங்கே இந்த இடத்த பார்த்துக்கொள்ளுங்க. மழை இல்லாட்டி இந்த இடம் உண்மையில் ஒரு வறண்ட இடமா இருக்கும். வீடே மறைச்சி போட்டு இந்த என்னென்னு தான் வந்து போய் நம்ம யாருக்கு தெரிஞ்ச அப்படி கடல் மாதிரி இருக்குது. அப்படியே தொங்கல் மட்டும் அப்படியே பெரிய கடல் மாதிரி தென்படுது. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே அப்படியே இதை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இதுக்காகலாம் ஆட்டோ விடையில அதான் இந்த ஆட்டோ இதில் விட்டு கிடக்குங்க. அப்படியே பார்த்துக்கொள்.
இந்த கடையே மூடி போட்டு வெள்ளாம வானிலையை பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா காற்று வீசுது. இங்கே மரங்கள்லாம் முறிய போகிற நிலைக்கு வந்துட்டுது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வாய்க்காலெல்லாம் முட்டி நான் நினைக்கிறேன் இன்னும் 2-3 நாள் தொடர்ந்து மழை வந்துட்டா இந்த வெள்ளம் அப்படியே ரோட்டுக்கு வந்து ரோட்டையே மூடி விட்டுரும். அதாவது பார்த்துக்கொள்ளுங்க, இப்போ நல்ல மழை ஒன்று வரப்போகுது. வானிலையை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே கடல் இந்த பக்கத்தில் வருது, வீடே முட்டி கிடக்குன்னா வீடுகளில் இருக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள்லாம் போயிருப்பினா வாய்க்காலும் முட்டி கிடக்கு. மாட்டு கொட்டில் என்ன செய்யும்? மாட்டு கொட்டியில் எல்லாம் நிற்குது அந்த மூலையில் இருக்கு. அது அல்வா இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஆட்டோ வந்து இப்போ தான் போகுது வெள்ளத்துக்குள்ளே. அதில் போய் வாடுறது பெரிய சிரமம் பிடிச்சதே இல்லை. இங்கே அப்படியே பார்த்துக்கணும். இங்கே வாய்க்காலெல்லாம் முட்டி கிடக்குது. இங்கே வாய்க்கால் இதெல்லாம் கடையில் முட்டி கிடக்குது. இங்கே ஒரு பெரிய மினி பேண்ட் எடுத்து பார்ப்போம், பார்த்துட்டு போகணுங்க. ஒரு பெரிய மினி பேண்ட் வருது, பார்த்துக்கொள்ளுங்க. ஷூ பண்ணி காட்டி கொள்றேனுங்க. ஒரு பகல் ஒன்று வருது, பார்ப்போம் இதுக்குள்ள எப்படி போகுதுண்டா. மினி பேனை பார்த்துக்கொள்ளுங்க, அப்படியே புதைக்குது சில்லெல்லாம்.